வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். செடிகளுக்குன்னு ஒரு சீக்ரெட் ரெசிபி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமா, அதுங்க தனக்கு தேவையான சாப்பாட்ட தானே தயாரிச்சுக்குமா. வாங்க, அந்த சூப்பரான ரெசிபிய பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு கேள்வி. நமக்கு பசிச்சா என்ன பண்ணுவோம்? நேரா கிச்சனுக்கு போவோம் இல்லையா? ஆனா செடிங்க என்ன பண்ணும்? அதுங்க எப்படி சாப்பிடும்? யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இது பார்க்க ஒரு சிம்பிளான கேள்வி மாதிரி தான் தெரியும். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆச்சரியமே இருக்கு. ஆமாங்க, நீங்க நம்புனாலும் நம்பாட்டியும் செடிங்க சமைக்குது. தனக்கு தேவையான சாப்பாட்ட அதுவே சமைச்சுக்குது. ஒரு பெரிய மாஸ்டர் ஷெஃப் மாதிரி. இதுதான் செடிங்களோட அந்த பெரிய சீக்ரெட். சரி, அப்போ செடியோட கிச்சன் எங்க இருக்கு? அது எங்க இருந்து இந்த மேஜிக் எல்லாம் பண்ணுது? வாங்க, நேரா அந்த இடத்துக்கே போய் பார்க்கலாம். இந்த சமையல் ப்ராசஸ்க்கு சயின்ஸ்ல ஒரு பேர் இருக்கு. அதுதான் ஒளிச்சேர்க்கை, அதாவது போட்டோசிந்தசிஸ். சிம்பிளா சொல்லணும்னா, செடிங்க சூரிய வெளிச்சத்தை வச்சு தனக்கு சாப்பாடு செஞ்சுக்கிற ப்ராசஸ் தான் இது. இதுதான் அதுங்களோட ஸ்பெஷல் ரெசிபி. சரி, எந்த ஒரு ரெசிபி செய்யறதுக்கும் சில பொருட்கள் தேவைப்படும் இல்லையா? அதே மாதிரி இந்த ஒளிச்சேர்க்கைக்கும் சில முக்கியமான பொருட்கள் தேவை. அது என்னன்னு பார்க்கலாமா? இதோ அந்த 3 முக்கியமான பொருட்கள். முதல்ல, சூரியன் கிட்ட இருந்து கிடைக்கிற சூரிய வெளிச்சம். இது ஒரு அடுப்பு மாதிரி நினைச்சுக்கோங்க. 2வது, மண்ணுல இருந்து வேர் வழியா உறிஞ்சிக்கிற தண்ணி. 3வதா, காத்துல இருந்து எடுத்துக்கிற கார்பன் டை ஆக்சைடு. இந்த 3ம் தான் செடியோட சமையலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்கிரீடியன்ட்ஸ். ஓகே, இப்போ இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் ரெடி. அடுத்து சமைக்கிற முறைய பார்க்கலாம். இந்த ரெசிபியோட மாஸ்டர் ஷெஃப் யாரு? அவரோட கிச்சன் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அந்த கிச்சன் வேற எங்கேயும் இல்ல, செடியோட இலைகள் தான். ஆமா, இந்த முழு சமையல் வேலையும் இந்த இலைகள்ல தான் நடக்குது. சொல்லப்போனா, ஒவ்வொரு இலையும் ஒரு குட்டி கிச்சன், இல்லனா ஒரு ஃபேக்டரி மாதிரி. சரி, இப்ப வாங்க அந்த மாஸ்டர் ஷெஃபை மீட் பண்ணலாம். அவரோட பேரு குளோரோஃபில். இது இலைகள்ல இருக்கிற ஒரு பச்சை கலர் பொருள். இலைங்க ஏன் பச்சையா இருக்குதுன்னு நீங்க யோசிச்சிருந்தீங்கன்னா, அதுக்கு இவர்தான் காரணம். இந்த குளோரோஃபில் தான் சூரிய வெளிச்சத்தை அப்படியே பிடிச்சு சாப்பாடு செய்யற எனர்ஜியை கொடுக்குது. எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. இந்த சூப்பரான ரெசிபியோட ஃபைனல் டிஷ் என்னன்னு பார்க்க ரெடியா? வாங்க பார்க்கலாம். இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த சமையல்ல 2 பொருட்கள் உருவாகுது. ஒன்னு, செடி தன்னோட வளர்ச்சிக்கும் எனர்ஜிக்கும் வச்சுக்கிற சாப்பாடு. இன்னொன்னு, நமக்காக, ஆமா, நம்ம சுவாசிக்கிறோமே, அந்த ஆக்சிஜன். பாருங்க, செடி தனக்காக சமைச்சாலும் நமக்கும் ஒரு கிஃப்ட் கொடுக்குது. அப்போ இந்த முழு ப்ராசஸையும் இந்த சிம்பிளான ஃபார்முலால சொல்லிரலாம். சூரிய வெளிச்சம், தண்ணீர், கார்பன் டை ஆக்சைடு, இது 3ம் சேர்ந்து உணவையும் ஆக்சிஜனையும் உருவாக்குது. இதுதான் ஒளிச்சேர்க்கையோட அந்த சீக்ரெட் ஃபார்முலா. இது வரைக்கும் செடிங்க எப்படி சமைக்குதுன்னு பார்த்தோம். ஆனா இந்த ஒரு ரெசிபி நமக்கும் இந்த முழு உலகத்துக்கும் ஏன் இவ்ளோ முக்கியம்னு தெரியுமா? வாங்க, அதையும் தெரிஞ்சுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். முதல்ல நாம உயிர் வாழ தேவையான ஆக்சிஜனை இது கொடுக்குது. 2வது, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும், ஆமா எல்லாத்துக்குமே சாப்பாடு இதிலிருந்து தான் கிடைக்குது. 3வதா, காத்துல இருக்கிற கெட்ட கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு நம்ம காற்ற சுத்தமா வச்சுக்குது. கடைசியா, செடிங்க வளர்ந்து நமக்கு பழம், காய், நிழல்னு எல்லாம் கொடுக்கறதுக்கும் இந்த ஒளிச்சேர்க்கை தான் காரணம். இந்த ஒரு வரியே எல்லாத்தையும் சொல்லிடும். நம்ம பூமி மேல இருக்கிற கிட்டத்தட்ட எல்லா உயிர்களுக்கும் சக்திய கொடுக்கறதே இந்த ஒளிச்சேர்க்கை தான். சும்மா யோசிச்சு பாருங்க, இது எவ்ளோ பெரிய ஒரு விஷயம். சரி, கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன். ஒருவேளை இந்த உலகத்துல இருக்கிற எல்லா செடிகளும் திடீர்னு சமைக்கிறத நிறுத்திட்டா என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க. அடுத்த தடவை நீங்க ஒரு இலைய பார்க்கும்போது அதுக்கு பின்னாடி நடக்கிற இந்த பெரிய அற்புதத்தை கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க.